எனக்கு பிரியமானவர்களே, இந்த பனைமரத்திற்கு ஒரு அற்புதமான ஒரு திறன், எபிலிட்டி அதற்கு உண்டு. அது என்னவென்றால், அது வனாந்தரமான இடங்களில் இருந்தாலும் அது ஒரு நாளும் பட்டு போகவே போகாது. தண்ணீர் இல்லாத இடத்துல, விடாய்த்து போன இடத்துல பலத்த காற்று அதன் மேலே உஷ்ண காற்று அடித்தாலும் சரி, அந்த சூழ்நிலையிலும் அது பிழைக்கும். பிழைக்கிறது மாத்திரமல்ல, அது வளரும். வளர்கிறது மாத்திரமல்ல, அது செழிக்கும். அதே போல கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே மகளே, என்னுடைய இரத்தத்தினால் உன்னை கழுவி நான் உன்னை நீதிமானாக்கி இருக்கிறேன். ஆகவே நீ எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் நீ போனாலும் சரி, எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டங்கள் உனக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், எப்படி வறட்சியான ஒரு இடத்துல இருக்கிறேனே, நான் நெருக்கப்படுகிறேனே என்று நீ சொன்னாலும், எத்தனை உஷ்ண காற்றுகள், மண் காற்றுகள் உனக்கு விரோதமாக எழும்பி வீசினாலும் அதில் நீ ஒரு பொழுதும் தோய்ந்து போக போவதில்லை, நீ முறிந்து போக போவதில்லை. ஐயோ நான் பிழைக்க மாட்டேன், நான் அவ்வளவுதான், நான் முறிந்து போனேன் என்று நீ சொல்ல போவதில்லை. அவற்றின் மத்தியில் தேவன் உன்னை காப்பார். மாத்திரமல்ல, உனக்கு ஒரு திறனை கொடுப்பார், உனக்குள்ள ஒரு பலனை கொடுப்பார். அவைகளை எதிர்கொண்டு நீ மேற்கொள்கிறது மாத்திரமல்ல, உன்னை செழிக்கும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா.